சேலம் அரசு மருத்துவமனையில் குழந்தையை கடத்திச் சென்றதாக கைது செய்யப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்ட இளம்பெண் அவரது குடும்பத்தினரிடம் சேர்க்கப்பட்டார். கடத்தல் வழக்கு பதிவானாலும் மனித நேயத்துடன் ஜாமீனில் விடுவித்ததற்காக காவல்துறைக்கு அந்த பெண் நன்றி தெரிவித்திருக்கிறார். குழந்தையை கடத்தியது எதற்காக என்பது குறித்து புதிய தலைமுறைக்கு அளித்த ஆடியோ பேட்டியில் அந்த பெண் விவரித்துள்ளார். அக்யூஸ் லேடி குழந்தை 3 வருஷமாக கல்யாணமாயும் குழந்தை பிறக்காமல் இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சைல்டு ராக்கெட் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அந்த அம்மாவை நாங்கள் குறை சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இது ஒரு சமுதாயத்துடையும் ஒரு குழந்தை இல்லாமல் பார்க்குற நம்மளோட கல்ச்சருடைய ஒரு தப்பு இருக்குதுல்ல. சேலம் அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி பிறந்த ஆண் குழந்தை அடுத்த 3வது நாளில் இளம் பெண் ஒருவரால் கடத்தப்பட்டது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார் 4 நாட்களில் குழந்தையை மீட்டனர். குழந்தையின்மை குறை மட்டுமே, நோய் அல்ல என்பதை புரிந்து கொள்ளாத சிலரின் கேலியான பார்வையே அந்த பெண்ணை குழந்தையை கடத்த தூண்டியதை அறிந்த காவல்துறையினர் ஜாமீனில் அவரை விடுவித்தனர். அக்கம் பக்கத்தினர் தொடர்ந்து குழந்தை குறித்து கேட்டதாலேயே மனம் உடைந்து குழந்தை கடத்தலில் ஈடுபட்டதாக கூறுகிறார் அந்த இளம்பெண். ஊரில் எல்லாரும் சந்தோஷமான விஷயம் இல்லைன்னு கல்யாணம் ஆகி 2வது வருஷத்துல கேட்டாங்க. என்னால் அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல முடியல. அந்த வேதனத்தில் நான் 3 மாதம் எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அது என்னால் தாங்க முடியாதனால நான் ஜிஹெச்சில் போய் நானே தான் குழந்தை எடுத்துகிட்டு அதை நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டேன். வேறு யாரும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. காவல்துறை என்னை பார்த்து கூட்டிகிட்டு நல்ல முறையை விசாரித்து என்னை அமுச்சிட்டாங்க ஜாமீனில். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் மாமாவுக்கு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன், உண்மையை சொல்லிட்டு வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. ஏற்றுக்கிட்டாங்க. தான் செய்த தவறு பெரும் குற்றம் என்பதை தான் உணர்ந்திருப்பதாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் கூறுகிறார். மேலும் குழந்தையின்மையை தாண்டி அவர் வேறு ஒரு காரணத்தையும் குறிப்பிடுகிறார். வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாமல் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் நான் சந்தோஷமாக இனிமேல் நான் வச்சுப்பேன். இதுதான் நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு. இனிமேல் இந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். தனியாக இந்த மாதிரி ஹாஸ்டலில் ஹோமில் இந்த மாதிரி இருந்ததுனால என்னால் அம்மாவோட அன்பு அக்காவோட அன்பை பெற முடியல. அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு அன்பு குழந்தைக்கு காட்டலான்னு நான் தூக்கிட்டு குழந்தை பிறந்ததாக கூறப்பட்ட நிலையில் உண்மையை அறிந்து மனைவியை கண்டித்ததாகவும் அதன் பிறகு போலீசாரின் உதவியை நாடியதோடு குழந்தையை பெற்றவரிடம் பத்திரமாக ஒப்படைத்ததாகவும் கூறுகிறார் குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணின் கணவர் சதீஷ்குமார். திடீர்னு 3 மணிக்கு கூப்பிட்டு குழந்தை பிறந்துருச்சு, கோயிலில் பிறந்துருச்சுன்னு சொன்னால் அப்படி அதை நம்பி நான் போய் நான் அந்த குழந்தைய பெத்த தவப்ப மாதிரி காலையில் 6 லிட்டர் சாயந்தரம் 6 லிட்டர் பசுப்பால் பீசருங்கிட்டே பசும்பால் வாங்கி நான் அந்த குழந்தைய என் குழந்த மாதிரி நான் காப்பாற்றினேன். அது தெரிஞ்சு சண்டை பிடிச்சேன். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையும் நானும் போய் கண்டுபிடிச்சி நான் பெற்றவர்கள்ட்ட ஒப்படைத்து விட்டேன். குழந்தையை பத்திரமாக ஒப்படைத்த நிலையில் தனது மனைவி குழந்தையை கடத்தி சென்றதால் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட போதும் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மறுத்திருக்கிறார் சதீஷ்குமார். இதையடுத்து அந்த பெண்ணோடு சேர்த்து அவருக்கும் கவுன்சிலிங் தரப்பட்டுள்ளது. இதையடுத்து தனது மனைவியை ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார். ஒரு கிராமத்தில் 1000 பேர் 1000 விதமாக பேசுவார்கள். அதை நம்ம அது வெளியில் 1000 பேர் பேசுவாங்க. அவங்க குடும்பத்தில் நடக்கிறது யாருக்கும் தெரியாது. என் குடும்பத்தில் வெளி வந்துருச்சு. ஆனால் அதுவும் எல்லாரும் தவறு இல்லை, அது ஒரு இதனால வளர்த்துறதுக்கோசரம் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே காவல்துறை அதிகாரி எல்லாருமே சொன்னதுனால என் கிராமத்தில் யார் வேணாலும் எது வேணாலும் பேசினாலும் என் மனைவி நான் கடைசி வரைக்கும் விட மாட்டேன். குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணிற்கு அவர் செய்த குற்றத்தை பற்றி புரிய வைத்ததோடு புத்திமதியும் கூறியதாகவும்
அவரது கணவருக்கும் பல ஆலோசனைகளை வழங்கியதாகவும் தெரிவிக்கிறார் சேலம் தனியார் தொண்டு நிறுவனத்தின் மனநல ஆலோசகர் ரூபி தியாகராஜன். அவள் சிறு வயது முதற்கொண்டே அவள் தன்னுடைய தாயின் தகப்பனாரையும் இழந்தவள், தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பெண். அவளுக்கு கல்வியும் முறையான கல்வியும் அளிக்கப்படவில்லை. அதற்கப்புறம் அவள் 2 நூல் மில்லில் வேலை பார்த்து குழந்தை தொழிலாளியாக இருந்த பெண். அதன் பின் அவளுக்கு 17 வயது பூர்த்தியாகாத நிலைமையில் அவளுக்கு ஒரு திருமணம் நடந்தது, குழந்தை திருமணம். இந்த காவல்துறை அவளை ஒரு பாதிக்கப்பட்டவளாக கருதி அவளுக்கு ஒரு பெயிலை கொடுத்துள்ளார்கள், ஜாமீன் கொடுத்துள்ளார்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அந்த வேளையில் அவள் செய்த தப்பு இல்லை என்று ஆகிவிடாது. கண்டிப்பாக அது தப்பானது தான். ஆனாலும் அவளுடைய குழந்தைத்தனமான செயல். குழந்தையின்மை பற்றிய புரிதல் ஏற்படாத நிலையில் குழந்தையின்மையை நோயாக கருதும் சமுதாயமே இந்த குழந்தை கடத்தலுக்கான காரணிகளில் மிக முக்கியமானது என்றால் அது மறுப்பதற்கில்லை. புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து மோகன்ராஜ்.